ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டியோ ஒர்க் அவுட். அதாவது உங்களுடைய தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பயிற்சியை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வயிறு, கீழ் வயிறு, இடுப்பு பகுதி, குளூட்ஸ் பகுதி, எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத மசில் வந்து கொழுப்புலாம் இருக்குது மசிலோடு சேர்ந்து அப்படின்னா அதெல்லாம் கரையும். ஸோ இந்த பயிற்சி வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதற்கான பயிற்சி தான் இந்த பயிற்சி. இதில் ஒரு 5-6 பயிற்சிகள் இருக்குது. இதை வந்து நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து ஒரு சிம்பிளான ஒர்க் அவுட் தான். பெரிய மிஷின்ஸோ இல்லை பெரிய பெரிய தம்பிள்ஸு இல்லை எது வேணுமா அப்படின்னா எதுவுமே வேண்டியதில்லை. நீங்கள் வீட்டிலே செய்யலாம். வீடியோவை நல்லா பாருங்கள், முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் ஒரு மேட்டில் தரையில் படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்க யாராவது ஒரு நண்பரை உங்கள் கால்களை வந்து மிதிக்க சொல்லிக்கோங்க லேசாக. அப்புறமா வந்து நீங்கள் குனிஞ்சு கீழே படுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அப்படியே மெதுவாக எந்திரிக்கணும். உங்களுடைய கழுத்தை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக அப்படி ப்ரெஸ் பண்ணாமல் அப்படி சும்மா ஸ்ட்ரைட்டாக வந்து முடிஞ்சதுன்னா எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் லேசாக கொஞ்சம் கையில் வந்து கையை பின்னால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுடைய வயிறில் இருக்க மசில், சரிங்களா, அடிவயிறு மசில் வந்து கொஞ்சம் கரையும், கொழுப்பு வந்து கரையும், மசில் மட்டும் நமக்கு இருக்கும். அதுக்கடுத்து இது வந்து நீங்கள் வந்து இப்படி ஜம்ப் பண்ணலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறக்கூடிய இது இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தடை ஓட்டம் செய்வதற்கான இந்த மாதிரி ஒரு இது வந்து மெட்டலு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாகவே பண்ணலாம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது இருந்ததுன்னா அப்படி கொஞ்சம் மாறிச்சு, இதில் நீங்கள் தட்டிட்டீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து நார்மலாக ஜம்ப் பண்ணணும் தட்டாமல். அதுக்கப்புறமா படுத்துக்கொண்டு உங்களோட 2 கால்களையும் 2 பக்கத்துலேயும் ஒரே மாதிரி சாய்க்கணும். இந்த மாதிரி பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்களோட இடுப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய சதைகளை, தேவையில்லாத கொழுப்பு சதைகளை வந்து கரைச்சி எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் அவுட் தான். ஸோ இந்த பயிற்சியும் நீங்கள் வந்து பண்ணலாம். அந்த மாதிரி தடை ஓட்டம் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நார்மலாகவே ஜம்ப் பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்டெப்பாக வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கனாலே போதுமானது. இந்த பயிற்சியை வந்து நீங்கள் ரெகுலராக உங்கள் வீட்டில் செய்யுங்க. ஒவ்வொரு செட்டும் வந்து ஒரு 20-30 ரெப்பு வரைக்கும் செய்யணும். அதாவது ஒரு டைம் படுத்துருந்தீங்கன்னா ஒரு ரெப்பு. இது வந்து நீங்கள் 30 முறை வந்து நீங்கள் செய்யணும். ஒரு 3 செட்டு 4 செட்டுகள் வந்து தொடர்ச்சியாக செய்யணும். தினசரி காலையில் இல்லை சாயங்காலம் ஏதாவது ஒரு வேலையில் செஞ்சீங்கன்னா கூட போதும். முடிஞ்சால் 2 வேலையும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பயிற்சி வந்து நீங்கள் விடாமல் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் நேரில் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிறுத்தங்கல் சிவகாசி ஏரியாவாக இருந்தீங்க அப்படின்னா எனர்ஜி ஜிம்மு இங்கே வாங்க. நீங்கள் லேடிஸ் வரலாம், ஜென்ட்ஸ் வரலாம், யாருனாலும் வரலாம். ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது, லேடிஸுக்கு தனியாக இருக்குதுங்க. உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வச்சுருக்குறோம். நீங்கள் வந்து இங்கே பண்ணலாம். லேடிஸும் பண்ணலாம், கேர்ள்ஸ், படிக்கிற பிள்ளைங்க, வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபு யாருனாலும் வரலாம். அதே மாதிரி ஜென்ட்ஸ் வரதாக இருந்தாலும் நீங்கள் வரலாம். அவங்களுக்கு வந்து தனி செப்பரேட்டாக ஜிம் இருக்குது, அதில் வந்து நம்ம பண்ணிக்கொள்ளலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து தனியாக சொல்லித்தருவோம். ஸோ நீங்கள் எதுனாலும் பண்ணலாம். உங்களுடைய உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். ஸோ நம்ம சேனலில் இருக்க இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.